ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனிஸ் டேல்ஸ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் செஞ்ச ஐஸ்கிரீம். இதே மாதிரி வீட்டில் நான் வெறும் மேங்கோ, பால், சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வேறு என்னென்ன நட்ஸு கிட்ஸு எல்லாம் போட்டு எப்படி வேணாலும் ஐஸ்கிரீம் செய்யலாம். இது ஈஸியாக நான் ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சு அங்கே வச்சு 1 ஹவரில் எடுத்து சாப்பிட்டோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்து குழந்தைங்க நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குற ஐஸ்கிரீமை சாப்பிட்டு பார்க்கட்டு. கோல்டே வராது, சளியும் பிடிக்காது, உடம்புக்கு நல்லது. அதில் பால் எல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டு தான் அதில் இருக்குது ஐஸ்கிரீமில். கடையில் வாங்குறது சாப்பிட்டுட்டு வந்த உடனே அவங்களுக்கு சளி பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் எல்லா வசதி வாய்ப்பும் இப்போ கடவுள் நமக்கு தந்திருக்கு. அதுக்கு நன்றி செலுத்திட்டு நம்ம வீட்டிலையே எல்லா ஐஸ்கிரீம் எல்லாம் செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு. அந்த காலம் நாங்கள் சம்மருக்கெல்லாம் எல்லோரும் சேர்ந்து விளையாடிகிட்டே இருப்போம். அப்போது ஐஸ்ன்னு சைக்கிளை உருட்டிகிட்டே போவாங்க, ஓடி போவோம் எல்லோரும் வீட்டில் போய் ஐஸ் வாங்கி கொடுங்கன்னா. அப்போ ஐஸோட விலை 2 பைசா 5 பைசா, மேக்ஸிமம் ஒரு 10 பைசா இருக்கும். நுனியில் கொஞ்சம் சேமியாக வச்சுருக்கிறது மட்டும்தான் 10 பைசா இருக்கும். மீதி எல்லாம் இந்த சுகரு, தண்ணி, கலர் பொடி கலந்த ஐஸ் எல்லாம் 2 பைசா 5 பைசா. அது கூட வாங்கி தரதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்ற பிள்ளைங்க சாப்பிட்ருக்கிறது நாங்கள் பார்த்துருக்கேன்னு எங்கள் அப்பா எங்களுக்கு வாங்கி கொடுப்பாரு. அப்படி ஆசைப்பட்ட காலமும் இருக்குது. அதுதான் ஞாபகம் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.